நிறைய துறைகளில் நான் என்னுடைய கால் தடம் பதிச்சிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பேக்ட்ஃபுல். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே வில் ஃபீல், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் தாண்டி அங்கே ரியலாக நடக்கும்போது ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மொமெண்ட் வந்து ஒரு எல்லாருக்கும் வாழ்க்கையில் கிடைக்காது. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில். என் பொண்ணு இந்த மேடையில் இப்படி ஒரு பெருமைப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அதனால் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மேடம் வந்து 4th இயர்க்கான கட்டணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அதை விட எனக்கு இன்னும் வந்து என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி ஒன்றா ஒரு இது இருக்குது. அதனால் மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு அம்மா எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்னா அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். போன வருஷமே எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வீட்டில் நகைலாம் எவ்வளோ அடகு வச்சு எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மேம் ஃபீஸ் எங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். மாற்றுத்திறனாளின்னு என் மையம் சொன்னான். எங்கள் வீட்டுக்காருக்கு வாய் பேச மாட்டாங்க, காதும் கேட்காது, மாலையில் கண்ணு தெரியாது, வெளியே தூரம் போகிறதுனா கைப்பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். நான் பெற்ற 2 பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. ஆனால் பொண்ணும் நல்லா படித்தா, பையனும் நல்லா படிச்சிருக்கான். என்னை இந்த மேடையில் ஏற்றி பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நான் காலேஜில் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பட் எந்த ஒரு காலேஜ்லையும், என் காலேஜ்லையும் சரி வேறு எந்த ஒரு காலேஜ்லையும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்தோ ஃபங்க்ஷன் வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்காக இந்த பார்க் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுவும் அனுஷா ரவி மேம் கையால் வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் என்னோட அம்மாவுக்கு எந்த கிஃப்ட்ஸுமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளோ பெரிய அவார்டை நான் அனுஷா மேம் கையால் என் அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு முதல் படியாக நான் இந்த இடத்துல என் அம்மாவை நிறுத்தும் போது ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். படித்து முடிச்சதுக்கப்புறமா பெருசாக ஒன்று ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மாவை இந்த மேடையில் ஏற்றுனது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்துட்டு எங்கள் அம்மா கொடுத்த பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு கொடுத்த இதுவாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த அவார்டை கொடுத்த அனுஷா ரவி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வெளியே வந்து உமன்ஸை மட்டுமே வந்து பெருமைப்படுத்தி காட்டுற ஒரு ஸ்டேஜில் மேமோட ஐடியா வந்துட்டு ரொம்ப யூனிக்கான வேலை இருந்துச்சு. நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற அவங்க தாட் வந்துட்டு மேம் யோசிச்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மூமெண்ட் நம்ம கிராஜுவேஷன் டேக்கு மட்டுமே நம்மளோட அம்மாவை வந்து முன்னாடி நிறுத்தணுங்கிறத தாண்டி இப்படி ஒரு ஈவெண்ட்டில் வந்து இத்தனை பேர் முன்னாடி நம்ம அம்மாவுக்கு ஒரு மரியாதையை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். என்னால் பேச்சே வரல இங்கே எனக்கு. ஐ மிஸ் மை மாம் டுடே. இந்த கல்லூரி உருவானதே ஒரு பெண்ணினால தான். நான் சொன்ன ஐ மிஸ் மை மாம் ஆன் திஸ் டே. அவங்க உருவாக்கின அந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் இன்னைக்கு 2 லட்சம் பேரை உருவாக்கியிருக்குங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையான தருணம். பெண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். 50 ஆண்டுகளை கடந்து கல்வி சேவையில் கம்பீரமாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய பார்க் கல்வி குழுமத்தின் CEO டாக்டர் அனுஷா ரவி அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கும். பேசும். மேடம் வணக்கம். வணக்கம். முதல்ல 2 வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். 50 ஆண்டுகளை கடந்து அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு ப்ரைடாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மகளிர் தினத்துக்கு அந்த வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மேம் இந்த ஒரு லெகசி அப்படின்றது? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா முதல்ல எங்களுடைய 50 ஆண்டுகள் பொன்விழாக்கான்ற நிறுவனங்கள் வந்து மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இந்த ஏரியா திருப்பூர், கோவை இந்த மாதிரியான ஏரியாவில் எங்களுடைய இம்பேக்ட் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா ஸ்கூலில் அந்த 1970 முதல் கல்வி நிறுவனம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்போ ஆரம்பித்தாங்க. அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. விமென்ஸ் டே அன்னைக்கு அதுவும் ஒரு ஸ்பெஷல். அம்மா விமென்ஸ் டே அன்னைக்கு தான் ஆரம்பிச்சாங்க. இல்லை விமென்ஸ் டே அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச ஒரு கல்வி நிறுவனம் இன்னைக்கு பொன்விழா கண்டிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்க 1970 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் சேர்ந்து கல்லூரிகள் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 56வது வருடம் இந்த வருடம். 56 50ஐ தாண்டி இன்னும் 75ஐ நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு
இது லெகசி அது வந்து Yes. கண்டினியூ பண்ணிருக்கேன். அண்ட் மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஐடி Yeah. ஃபீல்டில் அமெரிக்காவில் இருந்திருக்கேன். நிறைய துறைகளில் நான் என்னுடைய கால் தடம் பதிச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பேக்ட்ஃபுல். அது வந்து எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மாறுறதுக்கும் நாங்கள் காரணமாக Yes. இருக்கிறோம். இத்தனை வருஷத்தில் ஒரு 2 லட்சம் மாணவர்கள் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 55 நாடுகளில் இருக்காங்கன்னு ஒரு டேட்டா எடுத்தோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இப்போ சொன்ன மாதிரி மேம் பார்க் அப்படின்னா நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை தாண்டி அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு கூட மாம் 2026 அப்படின்ற அந்த அவார்டுக்கு தான் தயாராயிருக்கீங்க அப்படின்னு. என்ன ஸ்பெஷல் மேம்? ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்றது மட்டும் கேள்விப்பட்டேன். என்ன ஸ்பெஷல்? அது எப்படி பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அதான் நீங்கள் முதல்ல சொன்னது வந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட். அதாவது ஒரு சோஷியல் இம்பேக்ட் இல்லாத ஒரு நிகழ்வு வந்து நம்ம கல்லூரியில் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். நிறைய புதிய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏரோநாட்டிக்ஸ் வச்சு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் சந்திராயன் 3 வரைக்கும் 6 சயின்டிஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் பெருமையான விஷயங்கள் நிறைய நாட்டுக்காகவும் சொசைட்டிக்காகவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நிறைய யூஸ்வலாக வந்து விமென்ஸ் டே வந்து மகளிருக்காக உலகத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு பாப்புலேஷனில் 51% நாங்கள் தான் இருக்கோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி விமென்க்கு வந்து நல்ல ஒரு ஊக்குவித்தலும் நிறைய இடத்துல ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கும். ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற விதமாக, அதாவது விமென்க்கு என்ன பண்ணணுங்கிறது விமென்கே சொன்னாலும் பத்தாது, ஆண்களுக்கும் சொல்லி தரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எவ்ரி இயர் வி டூ. இப்போ 2012 வந்து துர்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பண்ணோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டெல்லியில் நடந்த நிர்பயா ஈவெண்ட்டு இதெல்லாமே நாங்கள் பார்க்கும்போது பெண்களுக்கு மன வலிமையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய கராத்தே, சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே கொடுத்தோம். அவங்க எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது நிகழ்வில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு விமென்ஸ் டேக்கும் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து யூஸ்வலாக வந்து கார்ப்பரேட்டு இந்த வேறு வேறு ஃபீல்டில் வந்து ஜெயிச்சவங்க, இல்லை நம்ம சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் வந்து ஊக்குவிச்சிருக்கோம், கௌரவம் பண்ணியிருக்கோம். சிஆர்பிஎஃப் அவங்க எல்லாமே வந்திருக்காங்க, ஆர்மி, இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் கௌரவிச்சிருக்கோம். திடீர்னு இந்த வருஷம் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, நம்ம எல்லாம் வெளியே இருக்கவங்களுக்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து மாணவிகளுக்கு வந்து அவங்களுடைய பல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்கள ஒரு ஹீரோவாக அவங்க பார்க்குறாங்க. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களோட ஹீரோ யார்? மோஸ்ட்லி வந்து அம்மா, அப்பா. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்கள வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இது எப்படி போகும், என்ன எங்கள் அம்மா கிடைச்சிது, உங்கள் அம்மா கிடைக்கல அப்படியெல்லாம் தோணுமே பசங்களுக்கு, அப்படியெல்லாம் யோசித்தோம். இருந்தாலும் அந்த ஒரு தாட், அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு அந்த கான்டெஸ்ட் என்டர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்கல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யோசிச்சிருப்பாங்க. அந்த ஒரு 5 நிமிடம் அவர்கள் அம்மா செய்ததை நினைச்சு பார்த்தாலே எனக்கு இது வெற்றி தான். இந்த நிகழ்வு எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணத்தை ஆமாம், அந்த ஒரு சீடு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. நானே யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அம்மாவுக்கு நானே ஒரு விருது மாதிரி எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு, அதை பார்த்து அவங்க பெருமைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் எதுவும் பண்ணதில்லைன்னு எனக்கு இந்த நிகழ்வு பிளான் பண்ணும்போது தான் யோசித்தேன் நான். ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்த என்ட்ரி கூகுள் ஃபார்மில் போட்டு அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய தாய், அதாவது தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அக்கா, ஒரு கிராண்ட் மதர், பாட்டி, அவங்க யார் வேணால், இந்த பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி விமென்னை யார் வேணால் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 750 என்ட்ரிஸ் வந்திருந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு இது. ஸோ அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அவங்கள படித்து எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்தது. இது அவங்களுடைய செலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னா, எல்லாருமே ஒரு டீம். அதுதான் அந்த ப்ராசஸே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எங்களுக்கு அது படிக்கிறதே எனக்கே இப்போ கண்ணில் தண்ணி வரும். என்ன எனக்காக சின்னதா எதெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்றது? அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்னது, எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவும் செஞ்சதில்லை. ஒரு பொண்ணு வந்து அவங்க போட்டு சொல்லியிருப்பாங்க, உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குது, எனக்கு வந்து 8 அதிசயம், எங்கள் அம்மா 8வது அதிசயம் எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும். அப்புறம் இன்னொரு பையன் வந்து எனக்கு உலகத்தில் வேறு எதுவுமே
ப்ரையாரிட்டி இல்லை, எங்கள் அம்மா தான் ப்ரையாரிட்டி, அதுக்காகவே நீங்கள் அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க எங்கள் அம்மா அவங்க கொடுக்கணும், அவ்வளோதான், ஒரே லைன் ஆர்டர் தான். அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இல்ல இதுல நிஜமாவே ஒரு விஷயம், இது ஒரு அவார்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி எமோஷனலா ஒரு பாண்டிங் கிரியேட் கனெக்ட் பண்ணுது. ஆயிருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிற எதால நம்ம ஒரு அம்மாவுக்கு கால் பண்ணாலும் சரி, வீட்டுக்கு பேசுறோம்னா சாப்பிட்டாச்சா இல்லையான்னு வச்சிரும். முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இல்லையா மேம், ஒரு லெட்டர் பண்றோம் அம்மாக்கு வேற ஆமா. ஊர்ல இருந்து, அந்த லெட்டர் போச்சா இல்லையான்ற ஒரு பரிதவிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க திரும்ப நினைக்க வச்சிருக்கீங்க. அதான். இந்த அவசர உலகத்துல இது நடக்கிற நிகழ்வு தான். நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க, பேரண்ட்ஸ் பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பாங்க. இது நம்ம மனசுல நினைச்சாலும் சொல்றது இல்லை யார்கிட்டயும். நீங்க ஹவு எக்ஸ்பிரஸ் மச் பண்ண யூ மீன், முடியல. உங்களை நீங்க எவ்வளோ என் வாழ்க்கையில முக்கியமா இருந்திருக்கீங்கிற சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ம். நம்ம கிடைக்கிறது இல்லை. Correct. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலமா கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 750 என்ட்ரியில் அதில் வந்து இப்போது 35 ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். 3 இன்ஜினியரிங் கல்லூரியிலேருந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு 35 என்ட்ரிஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அது அதாவது அவங்க செஞ்சதோட அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இது வந்து பியூர்லி பேஸ்ட் வந்து கம்யூனிகேஷன், அவங்க எப்படி எஃபெக்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னு. ஓகே, அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயமே நடந்தாலும் அதை சொல்கிற விதத்தில் தானே ஒருத்தருக்கு போய் சேரும். ஸோ நான் இன்னைக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதே அதனால தான். இந்த நல்ல விஷயம் நிறைய பேர் போகணும், நிறைய பேரோட அம்மா வந்து அவங்க பாராட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாம் சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் தே டூ. ஸோ அது மாதிரி இந்த 35 பேரை வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட சொன்னோம் 3 days பிஃபோர். ஸோ அதை வந்து எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் நாங்கள் அப்லோட் பண்ணோம். அப்புறம் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஓட்டிங். ஸோ அதில் வந்து யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டிங் வந்ததோ அவங்கள தான் இன்னைக்கு நம்ம வின்னராக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது, நாங்கள் மட்டும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ அதனால இந்த வீடியோ போட்டு அந்த மாணவிகள் போட்ட வீடியோவை பேஸ் பண்ணி எதுக்கு யார் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு அந்த 10 பேருக்கு அவார்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செஞ்சுட்டு அது போக நிறைய சர்ப்ரைசஸும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது சொல்றீங்க, எனக்கு நானும் கேள்விப்பட்டேன் மேம் அந்த ப்ராசஸ் அண்ட் இதுல ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. எப்படியும் ஸ்டேஜ்ல நீங்க ரிவீல் பண்ண போறீங்க, அதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கிஃப்ட் இதெல்லாமே பிளான் பண்ணாங்க. எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்தோன்னே நேற்று சண்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. என்னன்னா எல்லாருமே ஒரு அதில் செலக்ட் ஆன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவியோட அம்மா வந்து அப்பா இல்லாமல் 2 குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்காங்க. நிறைய நாங்கள் சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் அந்த ஜெயிச்ச அம்மாக்களுக்காக அவங்க நாமினேட் பண்ண இந்த குழந்தைகளுக்காக வேற என்ன பண்ண முடியும்னு யோசிச்சப்போ ஒரு வருடத்துடைய அந்த படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டியூஷன் ஃபீ வந்து 1 இயருக்கு வேவ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு சர்ப்ரைஸாக நான் வந்து இந்த மேடையில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பெரிய கிஃப்ட் இம்பாக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எங்களால் ஆன உதவி எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு மூலமாக அவங்க அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த அம்மாக்களுக்கு எங்களால் ஆன ஒரு அடிஷ்னல் கிஃப்டாக நான் இதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேம் இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு மனசுக்கு இது இன்னும் க்ளோஸாக இருக்கு எனக்கு அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா, அப்படி இந்த கடந்து வந்த பாதையில் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறது உண்டு? நான் வந்து இப்போது யூஎஸ்லேருந்து எம்எஸ் படிச்சிருக்கேன், அங்கே ஏர்பஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நிறைய சாதனைகள், ஒரே பெண்மணியாக இருந்திருக்கேன். ஒரு ஒன்லி விமன் என்ஜினியர் இந்த ஏர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படி இருந்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி இப்போ எனக்கு என்ன ஒரு மகிழ்வு கொடுக்குற விஷயம் அப்படின்னா, என் மூலமாக நிறைய சாதனை பெண்களை உருவாக்குறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 ஆர்வமாக அதை பண்ணுறேன். நிறைவாகவும் இருக்கு கூடிய ஒரு நல்ல நிகழ்வை நான் பார்க்குறேன். எவ்ரி இயர் தெர் இஸ் சம் அச்சீவ்மெண்ட். ஸோ இதில் முக்கியமாக அந்த சந்திராயனில் 6 சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரோவில் அதில் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களும் வந்து இது சாதிச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு சந்திராயனில் நம்ம கல்லூரியிலேருந்து ஒரு முன்னாள் மாணவி வந்து அப்படி இருக்காங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி நிறைய இந்த ஒவ்வொரு வருடமும் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு துறை இருக்குது. இந்த வருடம் கூட ஒரு மாணவி வந்து அவங்க தாக்ஷாயினிங்கிறவங்க வந்து அந்த இஸ்ரோவில் இன்டர்ன்ஷிப் எடுத்திருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய, நாங்கள் ரெகுலராக பண்ணுறது வந்து ஒரு 500-1000 மாணவிகளுக்கு ரெகுலராக வேலைவாய்ப்பு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அது போக இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அச்சீவ்மெண்ட்ஸ் நேஷனுக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது. இது போக தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன உதவி வேண்டுமானாலும் எங்கள் முன்னாள் மாணவிகள் மற்றும் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ பெண்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய அனைத்து உதவிகளும் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி அதோட அவுட்புட் அப்படின்றது அதுதான் காமிக்க போகுது. அதை பார்க்கணும்னு எவ்வளோ ஈகரா இருக்கீங்க? ரொம்ப ஈகராக இருக்கு, ஆர்வமாக. ஏன்னா காலையிலேருந்து அவங்க அம்மாக்கெல்லாம், ஏன்னா நேற்று தான் நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோம். ஒரு 24 hours நோட்டீஸ் தான் அவங்க வர்றதுக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களா, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே வில் ஃபீல், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் தாண்டி அங்கே ரியலாக நடக்கும்போது ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மொமெண்ட் வந்து ஒரு எல்லாருக்கும் வாழ்க்கையில் கிடைக்காது. ஒரு நாமினேட் பண்ணி அவங்கவுங்க தாய், எனக்கே கிடைக்கலன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்தது வந்து அந்த மேடை பயன்படும். அது இல்லாமல் அவங்க சாந்தமணி மேடமும் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக கலகலப்பாக இந்த ஒரு விஷயத்த பேசிடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, ஒரு அழகாக அதுவே அமைந்த ஒரு நிகழ்வாக நான் இது பார்க்குறேன். விமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். பெண்கள் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் எப்போவுமே வந்து இந்த சாதித்த பெண்மணிகளில் தாய்மார்களை நம்ம சேர்த்துறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மேடம், உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசும்போது டைரெக்டாக அவங்களுக்கு என்ன செய்யலான்னு, ஆனால் இதில் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கு. ஒரு விஷயத்த யாருக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கோம். நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பார்க்குன்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்படுத்தும். நன்றி. எங்களால் பேச்சே வரல இங்கே எனக்கு. ஐ மிஸ் மை மாம் டுடே. ஐ திங்க் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். இது எமோஷ்னலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு எத்தனையோ சாதனைகள் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு அவார்ட் பண்ணுற வருஷம் வீட்டில் உட்காந்து இத்தனை சாதனை ஒரு சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணிகிட்ருக்கிற அம்மாக்களுக்கு இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அது தானாக நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஜென்யூன்னஸ், தாயை பாராட்ட வேண்டும் அப்படின்னு எத்தனையோ பேர் உலகத்தில் எத்தனையோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தாய்களுக்கு நாங்கள் இங்கே முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கோம். எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அம்மாக்களுக்கு, பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு 5 நிமிடம் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய தாயோடைய சாக்ரிஃபைஸை யோசிக்க வச்சோங்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை மாணவர்களும் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்வான மனநிறைவான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விமென்ஸ் டேயை நான் இதை பார்க்குறேன். என் பொண்ணு இந்த மேடையில் இப்படி ஒரு பெருமைப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அதனால் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மேடம் வந்து 4th இயர்க்கான கட்டணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அதை விட எனக்கு இன்னும் வந்து என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நான் ஒன்றே தான் சொல்லிக்கிறேன். இந்த குழந்தைங்க எல்லாருமே அரியர் இல்லாமல் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு அம்மா எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டுன்னா அதுதான். நீங்கள் என்னைக்கு ஒரு பட்டத்தை வாங்கி எங்கள் கையில் அம்மா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு கொடுக்குறீங்களோ அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதை நீங்கள் கொடுக்கணும். எல்லா குழந்தைங்களுமே நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அரியர் வைக்காதீங்க, நல்லா படிங்க, உங்கள் கவனத்தை எங்கேயும் செதறக்கூடாதீங்க. இதுதான் எங்களோட ஆசை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். போன வருஷமே எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வீட்டில் நகைலாம் எவ்வளோ அடகு வச்சு எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மேம் ஃபீஸ் எங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மாவை எல்லாருக்கும் முன்னாடியும் பெருமைப்படுத்தினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். அதான் மாற்றுத்திறனாளின்னு என் மையம் சொன்னான். எங்கள் வீட்டுக்காருக்கு வாய் பேச மாட்டாங்க,
காதும் கேட்காது, மாலையில் கண்ணு தெரியாது, வெளியே தூரம் போகிறதுனா கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். நான் பெற்ற 2 பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. ஆனால் பொண்ணும் நல்லா படித்தா, பையனும் நல்லா படிச்சிருக்கான். என்னை இந்த மேடையில் ஏற்றி பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. மேடம் கையால் நான் இந்த அவார்டை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். மாண்பு நிறைந்தவள் பெண். மகளிர் என்றாலே உழைக்கும் சக்தி, அவள் இணைக்கும் சக்தி, இருள் அகற்ற சுடராக, இன்னலுக்கு மருந்தாக, தன்னையும் தன்னை சேர்ந்தோரையும் காப்பதில் எத்தனை எத்தனை சுழற்சி, ஓய்வில்லா உழைப்பால் புவிக்கு ஒப்பானவள், வழிகளை கடந்து நல் வழி பாதையானவள். பெண் உழைப்பு உறிஞ்சப்படுவதை உணர்ந்த ரஷ்ய பெண்கள் 1913 14ஆம் ஆண்டு மார்ச் 8 ஆண்களுக்கு இணையான சம்பளம் கேட்டு பேரணி நடத்தி வென்ற தினமே பெண்கள் தினம். மேம், சிஓ மேமர்கள் அவர்களுக்காக இனிய பண்பின் பாசறை. இதுதான் தங்களின் அணியுரை. தனக்கேற்ற ஒரு பாணி, இது அடக்கம் நிறைந்த கேணி. 100 மாணவர்கள் தலையெழுத்தை உயர்த்திய மாண்பு பொருந்திய எழுத்து ஆணி. எதிர்கால சிந்தனையில் மாணவர்கள், அவனை நேர்படுத்தும் சிந்தனையில் இக்கல்வி நிலையம். பாரம்பரிய நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டாடுவதில் தன்னிகரற்று மிகழ்கிறது இக்கல்வி குழுமம். மாணவர்களை ஊக்குவிக்கும் சக்தியாக விளங்குவதோடு அவர் தம் பெற்றோரையும் அங்கீகரித்து அரவணைத்து கொண்டாடும் பாங்கு நெகிழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ள வைக்கிறது. உயர் சிந்தனையும் பண்பாடு கொண்ட இக்குழுமத்தாரின் எண்ணங்களை வண்ணமிட்டு அழகுபடுத்துகிறது இந்த நிகழ்வு. அனைவரையும் இணைத்து இவ்விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆம், சுயநலம் மிகுந்த உலகில் சுற்றம் சேர்த்து மகிழும் பண்பாளர்கள் இணைக்கும் சக்தியாக இருக்கும் தங்களுக்கு என்றென்றும் முதல் வணக்கம். சிறப்பு சிறப்பு, இது துளிர்க்கும் தருணம். சிறப்பு சிறப்பு, இது மனிதம் துளிர்க்கும் தருணம். நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணம். தங்கள் அழைப்பில் பெருமகிழ்வு கொள்கிறோம். தங்கள் அழைப்பில் பெருமகிழ் கொள்கிறோம். ஈரடி திருக்குறள் போல மென்மேலும் சிறந்தவங்க வாழ்த்துக்கள். ஒன்றாய் சேர்ந்து வாழ்த்துகிறோம். ஒளிமிகு புகழால் நிறைந்திடுக. நட்பில் மகிழும் நான் நன்றியுடன் முடிக்கிறேன். அதாவது இந்த அவார்டு வந்து இந்த இடத்துல எங்கள் அம்மா வாங்கியிருந்துருக்கணும். ஆனால் அவங்களால வர முடியலை. அதனால தான் நான் வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் காலேஜில் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பட் எந்த ஒரு காலேஜ்லையும், என் காலேஜ்லையும் சரி, வேறு எந்த ஒரு காலேஜ்லையும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்தோ ஃபங்க்ஷன் வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் அதுக்காக இந்த பார்க் இன்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுவும் அனுஷா ரவி மேம் கையால் வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க சேர்மன் அவங்க வந்திருக்காங்க. பெண்களுடைய மேடையாக இருக்கிறதுனால அவங்களும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த கல்லூரி உருவானதே ஒரு பெண்ணினால தான். நான் சொன்ன மிஸ் மை மாம் ஆன் திஸ் டே. அவங்க உருவாக்கின அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் இன்னைக்கு 2 லட்சம் பேரை உருவாக்கியிருக்குங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையான தருணம். பெண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன், அது எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். இத்தனை இதுலேயும் வந்து சிரிக்க வைக்குவாங்க, சிந்திக்கவும் வைப்பாங்க. நீ எப்படி சிரிக்க வைக்கிறாங்கங்கிற சேலஞ்சு நீ இவங்ககிட்ட தான் கொடுக்கணும். மிக்க நன்றி. வந்த 24 hours தான் சொன்னோம். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப, நீங்கள் வந்தால் தான் இது சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ வந்ததுக்கு மிக மகிழ்ச்சி, நன்றி. நான் வந்து இது வரைக்கும் என்னோட அம்மாவுக்கு எந்த கிஃப்ட்ஸுமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளோ பெரிய அவார்டை நான் அனுஷா மேம் கையால் என் அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவை வந்து என்னோட கிராஜுவேஷனுக்கு பெருமையாக கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு முதல் படியாக நான் இந்த இடத்துல என் அம்மாவை நிறுத்தும் போது ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். படித்து முடிச்சதுக்கப்புறமா பெருசாக ஒன்று ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மாவை இந்த மேடையில் ஏற்றுனது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்துட்டு எங்கள் அம்மா கொடுத்த பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு கொடுத்த இதுவாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த அவார்டை கொடுத்த அனுஷா ரவி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே வந்து வெளியே வந்த உமன்ஸை மட்டுமே வந்து பெருமைப்படுத்தி காட்டுற ஒரு ஸ்டேஜில் மேமோட ஐடியா வந்துட்டு ரொம்ப யூனிக்கான வேலை இருந்துச்சு. நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற அவங்க தாட் வந்துட்டு மேம் யோசிச்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மூமெண்ட், நம்ம கிராஜுவேஷன் டேக்கு மட்டுமே நம்மளோட அம்மாவை வந்து முன்னாடி நிறுத்தணுங்கிறத தாண்டி இப்படி ஒரு ஈவெண்ட்டில் வந்து இத்தனை பேர் முன்னாடி நம்ம அம்மாவுக்கு ஒரு மரியாதையை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். எனக்கும் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் அம்மாவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் வாங்கி கொடுக்குறது. ஸோ
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்த சிஓ மேம், இந்த காலேஜு எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தேங்க்ஃபுல்லாக சொல்லிக்கிறேன்.